இல்ல காங்கிரஸ் அரசியல்ல இந்த மாதிரியான கூட்டணிகள் உடையறது அல்லது சேர்றதெல்லாம் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது. ஆனா காங்கிரஸ் விஷயம் எதிர்பார்த்தது தான். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க திமுகவுடைய தன்னோட தகராற ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல ஒரு அவசரம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அண்ட் வாணி தாக்கூர் போன்றவர்கள்லாம் ராகுல் காந்தியை திசை திருப்பி விட்டாங்க. ராகுல் காந்தி விஜய்க்கு வாழ்த்து சொன்னபோது அந்த வாழ்த்திலே கீழே என்ன சொல்றாரு, கூட்டணி கட்சி தோழர்களுக்கு நன்றி, கூட்டணி வெற்றி பெற பாடுபட்ட காங்கிரஸ் தோழர்களுக்கு நன்றி அப்படின்னு அதுல சொல்றாரு. உங்க கூட்டணி யாரு? திமுக தானே. நீங்க ஸ்டாலினுக்கு ட்வீட் போட்டீங்கன்னா அதுல நன்றி சொல்லலாம். இதுல இவருக்கு விஜய்க்கு ட்வீட்டை போட்டு அதுல காங்கிரஸ் தோழர்களுக்கு நன்றி சொன்னீங்கன்னா அது என்ன அர்த்தம்? விஜய் பிரபாகரன் தோற்றதுக்கு காங்கிரஸ் பட்டாசு போட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க. இது எப்படி இருக்கு? விஜய் பிரபாகரன் தோற்றதுக்கு காங்கிரஸ் வெடி வெடிக்கிறாங்க சார். கூட்டணி கட்சியினுடைய தலைவர் ஒருத்தர். அப்ப நீங்க கூட்டணி கட்சி வெற்றி பெறத்துக்கு காங்கிரஸ் பாடுபடல. இப்ப தேர்தலுக்கு முன்னாடில இருந்து இந்த சதி வேலையை ஆரம்பிச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அதுக்கு ஆக்சுவலா விஜய் பிரபாகரன் தோற்றதுக்கு பட்டாசு வெடிக்க வேண்டிய அவசியம் என்ன? யார் வெடிச்சாங்க? காங்கிரஸ்காரர் தான் வெடிச்சாங்க. அவங்க மாணி தாக்கூர் ஆளுக்கு தான் வெடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க ராகுல் காந்தி ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சுட்டார், திமுகவோட போகக்கூடாதுன்னு. இந்த எலெக்ஷன்ல அவர் எதிர்பாராத அளவில் வெற்றி பெற்றுட்டார். நீங்க அதை பார்த்து நீங்க போறீங்க. அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும், அதுல கூட நீங்க இருந்துக்கலாம். ஆனா இந்த எலெக்ஷன்ல நீங்க அவர் போய் அவர் சப்போர்ட் பண்றது இருக்குல்ல, அது எந்த விதத்துல நியாயம்? உங்களுக்கு ஆல் இந்தியா லெவல்ல இந்தியா கூட்டணியில ஸ்டாலின் முக்கியமான பொறுப்புல இருக்கார். பீகார்ல பிரச்சாரம் பண்றார். பல இடங்கள்ல கூட்டத்துல கலந்துக்கிறார். இந்தியா கூட்டணி கூட்டத்துல பார்லிமெண்ட்ல பல இஷ்யூஸ் வரும்போது காங்கிரஸுக்கு துணையா இருக்கார். அப்படி இருக்கிற திமுகவை நீங்க விலக்கி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? விலகி ஓட வேண்டிய அவசியம் என்ன? என்ன அவசியம் இருக்கு உங்களுக்கு? அடுத்த 29 எலெக்ஷன்ல உங்களுக்கு திமுக கூட்டணி பிடிக்காட்டி நீங்க போய்க்கலாம். எதுக்காக இப்ப உடனடியா நீங்க எதுக்கு டக்குன்னு திருமணம் ஆன உடனே டைவர்ஸ் எதுக்குன்னு கேக்குறேன். திருமணம் ஆன உடனே டைவர்ஸ் பண்ண வேண்டியது இல்லையா? அதுக்கான அவசியம் என்ன வந்ததுன்னு கேட்டேன் உங்களுக்கு. நீங்க தாவேக்கா பேசலாம் பாருங்க, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உடன்பாடு இருக்குன்னு. அந்த லாங்குவேஜ்லயே காங்கிரஸ் பேசுது, அந்த லாங்குவேஜ்லயே காங்கிரஸ் கேரளால பேசுது, அங்க பேசுது. மோடியை எதிர்க்கிறதுல கம்யூனிஸ்டுக்கும் திரிணாமுலுக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருக்காது. ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறவங்க. தமிழ் நியூஸ் நேரில் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார். சார் வணக்கம் சார். இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி ரொம்பவே இன்டாக்டா இருந்தாங்க. கிட்டத்தட்ட பல தேர்தல்கள் 2004 வாஜ்பாய் அரசு முடிந்ததுக்கு பிறகு இந்த கூட்டணி தொடர்ச்சி. 2014 மட்டும் ஒரு பிரேக் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு மேலான ஒரு இன்டாக்டான ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. போஸ்ட்போல் அலையன்ஸா தாவேகா கூட கூட்டணி வச்சிருக்கு காங்கிரஸ். இது மாநிலத்திலும் மத்தியிலும் எந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த போகுது சார்? இப்போ அவங்க குறுகிய வட்டத்தோட பார்க்க கூடாது, காங்கிரஸ் தேசிய அளவுல பார்க்கணும்னு சொல்லி எல்லாரும் அறிவுறுத்தினாங்க. இப்ப காங்கிரஸ்லயுமே பெரிய வலுவான எதிர்ப்பு குரலும் காங்கிரஸ்குள்ள எழுந்திருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இப்பவே அட்வான்ஸா நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி தொடரும்ட்டாங்க லெட்டர் பேட்ல. எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் அரசியல்ல இந்த மாதிரியான கூட்டணிகள் உடையறது அல்லது சேர்றதெல்லாம் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது. ஆனா காங்கிரஸ் விஷயம் எதிர்பார்த்தது தான். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க திமுகவுடைய தன்னோட தகராறு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு அவசரம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அண்ட் வாணி தாக்கூர் போன்றவர்கள்லாம் ராகுல் காந்தியை திசை திருப்பி விட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அதனால தேர்தலுக்கு முன்னாடியே தாவேகாவை காரணம் காமிச்சு அதிகமான சீட்டு போன்ற விஷயங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில இது ஸ்டாலினோட அந்த ஒரு பொறுமை காரணமாக காங்கிரஸ் திமுக கூட்டணியில கண்டினியூ பண்ணிச்சு. ஆனால் பை த டைம் அந்த கூட்டணியை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க. பிரவீன் சக்கரவர்த்திலாம் ரொம்ப மோசமா பேசிட்டாரு. 5000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களா உங்களுக்கு இதெல்லாம் கேட்டார் அவரு. மாணி தாக்கூர்லாம் ரொம்ப மோசமா பேசிட்டாரு. திமுகவில் ரொம்ப பொறுமை காத்தாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா தேர்தல் போது ராகுல் காந்தி வந்தாரு, ஸ்டாலினை சந்திக்கவே இல்லை. ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அந்த ஜெல்லாகல, கூட்டணி ஜெல்லாகல, கீழே சரியா வேலை செய்யல. அது தவிர ராகுல் காந்தி விஜய்க்கு வாழ்த்து சொன்ன போது அந்த வாழ்த்திலே கீழே என்ன சொல்றாரு, கூட்டணி கட்சி தோழர்களுக்கு நன்றி, கூட்டணி வெற்றி பெற பாடுபட்ட காங்கிரஸ் தோழர்களுக்கு நன்றி அப்படின்னு அதுல சொல்றாரு. உங்க கூட்டணி யாரு? திமுக தானே. நீங்க ஸ்டாலினுக்கு ட்வீட் போட்டீங்கன்னா அதுல நன்றி சொல்லலாம். இதுல
இவருக்கு விஜய்க்கு ட்விட்டை போட்டு அதுல வந்து காங்கிரஸ் சொல்றவருக்கு நன்றி சொன்னீங்கன்னா அது என்ன அர்த்தம் ஆக்சுவலா? என்ன நடந்திருக்கு தெரியுமா? இதுல ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. விருதுநகர் தொகுதியில விஜய பிரபாகரன் தோத்துட்டார் தேமுதிக. விஜய பிரபாகரன் தோத்ததுக்கு காங்கிரஸ் பட்டாசு போட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறான். இது எப்படி இருக்கு? விஜய பிரபாகரன் தோத்ததுக்கு காங்கிரஸ் வெடி வெடிக்கிறாங்க சார். கூட்டணி கட்சியினுடைய தலைவர் ஒருத்தர். அப்ப நீங்க வந்து கூட்டணி கட்சி வெற்றி பெறத்துக்கு காங்கிரஸ் பாடுபடல. இப்ப தேர்தலுக்கு முன்னாடில இருந்து இந்த சதி வேலையை ஆரம்பிச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலா. விஜய பிரபாகரன் தோத்ததுக்கு பட்டாசு வெடிக்க வேண்டிய அவசியம் என்ன? யார் வெடிச்சாங்க? காங்கிரஸ்காரங்க தான் வெடிச்சாங்க. அவங்க மானி தாக்கூர் ஆளுக்கு தான் வெடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க ராகுல் காந்தி ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சுட்டார் திமுகவோட போகக்கூடாதுன்ட்டு. அது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வாழ்த்து சொல்ற விதத்துல அதை இன்டைரக்டா சொல்லிட்டாரு. கடைசியில தாவேக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு போய் உடனே அங்க சேர்ந்துட்டாங்க. சேர்ந்தது மட்டும் இல்லாம எதிர்காலத்திலையும் நாங்க தான் தேர்தல் கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து பச்சையா முதுகுல குத்துற ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு ஓட்டு எப்படி போட்டாங்க காங்கிரஸுக்கு? தாவேக்காவை எதிர்த்து தான் நீங்க ஓட்டு வாங்கினீங்க. தாவேக்கா எதிர்த்து ஓட்டு வாங்கிட்டு தாவேக்காவுடைய போய் ஆட்சி அமைச்சிங்கன்னா அது என்ன? அது மக்களுடைய உணர்வை மதிக்கிற மாதிரியா இருக்குது? மக்கள் உணர்வுக்கு எதிரான ஒரு விஷயம் இல்லை அது. ரெண்டாவது வந்து திமுக வந்து உங்களோட எத்தனை வருஷம் கூட்டணி இருக்கு? உங்களை முதல்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொன்னது யாரு? ஸ்டாலின் சொன்னாரு. ராகுல. ஆமா. அப்புறம் உங்களுக்கு 9 இடம் 8 இடம்லாம் 19 தேர்தல் 24 தேர்தல்லாம் கொடுத்தது யாரு? திமுக கூட்டணி தானே கொடுத்தது. மோடிக்கு அதானே எரிச்சல். திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா இருக்கக்கூடாது, பிரிஞ்சுன்னு தான் நினைச்சாரு. மோடியோட எண்ணத்தை நீங்க தானே நிறைவேற்றி வச்சிருக்கீங்க காங்கிரஸ். திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு மோடி நினைச்சாரு. ஏன்னா 8 இடம் 9 இடம் வின் பண்றாங்க, ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு. அவர் எண்ணத்தை காங்கிரஸே நிறைவேற்றி வச்சிருச்சு. நானே போறேன், நாங்களே போறேன்னு போயிட்டாங்க அவங்க. மோடிக்கு கையாள இருக்காங்களா காங்கிரஸ்? தெரியல எனக்கு. மோடியோட விருப்பத்தை நிறைவேற்றி இருக்காங்க. நாங்க திமுக விட்டு வெளில போறோம்ட்டு. எதை நம்பி நீங்க தாவே கட்ட போறீங்க? இந்த எலெக்ஷன்ல அவர் வெற்றி பெறலாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வெற்றி பெற என்ன நிச்சயம் இருக்கு? இந்த எலெக்ஷன்ல அவர் எதிர்பாராத அளவுல வெற்றி பெற்றுட்டார். நீங்க அதை பார்த்து நீங்க போறீங்க. அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும், அதுல கூட நீங்க இருந்துக்கலாம். ஆனா இந்த எலெக்ஷன்ல நீங்க அவர் போய் அவர் சப்போர்ட் பண்றது இருக்குல்ல, அது எந்த விதத்துல நியாயம்? உங்களுக்கு ஆல் இந்தியா லெவல்ல இந்தியா கூட்டணியில ஸ்டாலின் முக்கியமான பொறுப்புல இருக்கார். பீகார்ல வந்து பிரச்சாரம் பண்றாரு. பல இடங்கள்ல கூட்டத்துல கலந்துக்கிறார். இந்தியா கூட்டணி கூட்டத்துல பார்லிமெண்ட்ல வந்து பல இஷ்யூஸ் வரும்போது காங்கிரஸுக்கு துணையா இருக்கார். அப்படி இருக்கிற திமுகவை நீங்க விலக்கி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? விலகி ஓட வேண்டிய அவசியம் என்ன? என்ன அவசியம் இருக்கு உங்களுக்கு? நீங்க வந்து தாவேக்காவோட சேர்ந்து 9 இடங்கள் வெற்றி பெற்றுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க 3 வருஷம் கழிச்சு அரசியல் சூழல் எப்படி வேணா மாறலாம். நீங்க இந்த எலெக்ஷன்ல இருந்தீங்க, நீங்க உடனே போய் சேர வேண்டிய அவசியம் என்ன? அப்ப உடனே வந்து நீங்க கூட்டணி முடிந்து விட்டது, அந்த தேர்தலோட தான் போட்டோ அதோட முடிஞ்சு விட்டது. இந்த விஷயத்த போன தேர்தலில் சொல்ல வேண்டியதுதானே, ஏன் சொல்லல? அதுக்கு முந்தைய தேர்தலில் சொல்ல வேண்டியதுதானே, ஏன் சொல்லல? தேர்தலோடு முடிஞ்சு விட்டதுன்னு ஏன் சொல்லல? பேசாம இருந்தீங்க. அப்போ திமுக ஜெயிச்சது, நீங்களும் ஜெயிச்சீங்க, உங்களுக்கு சௌரியமா இருந்தது, சொல்லல. இப்ப திமுக தோற்றதுன்னு அற்றக்குழு தண்ணீர் பறவைகள் மாதிரி எங்க தண்ணி கிடைக்குதோ அங்க தண்ணி இருக்கிற இடத்துக்கு போற மாதிரி ஓடி போயிட்டீங்க, அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? நீங்க ஒரு உற்ற தோழனா இருந்தீங்களா? நீங்க பிரச்சாரம் பண்ணீங்களா? உங்க ஓட்டும் திமுக டிரான்ஸ்பர் ஆகல, திமுக ஓட்டும் உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகல. அதனாலதான் நீங்க 60 இடம் வாங்கினாங்க. நல்ல வேலை காங்கிரஸ் போயிருந்து ஸ்டாலின் காங்கிரஸை விட்டு இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் டேமேஜ் அதிகமா இருந்திருக்கும். காங்கிரஸ் ஓட்டு இருந்ததுனால மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் வாங்கியிருப்பாங்க, நிறைய வாங்கிட்டு கொஞ்சம் வாங்கிடுவாங்க. இருந்தாலும் நீங்க வந்து இந்த துரோகத்தை ஏன் பண்றீங்க? அதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்தியா கூட்டணியில எப்படி நீங்க வந்து விஜய் வந்து எப்படி செக்குலர் ஃப்ரண்ட் சொல்றீங்க? எந்த அடிப்படையில் சொல்றீங்க அவர் செக்குலர் ஃப்ரண்ட்னு? அவருன்னு FCRA சட்டத்தை எதிர்த்தாரா? இல்ல கிறிஸ்துவர்கள் தாக்கப்பட்டதை வாய் விட்டு எதிர்த்தாரா? இல்ல திருப்பரங்குன்றம் விஷயத்துல ஏதாவது வாய் விட்டு ஏதாவது கருத்து சொன்னாரா? என்ன சொன்னார் அவரு? எப்படி சொல்றீங்க அவரை வந்து நீங்க செக்குலர் ஃப்ரண்ட்னு எப்படி சொல்றீங்க? மக்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு நாங்க ஆதரிக்கிறோம்ன்றீங்க. மக்களோட உணர்வு வந்து உங்களை பொறுத்த மட்டும் தாவேக்காக்கு எதிராக தான் போட்டா மக்கள். அப்ப நீங்க அவரை ஆதரிக்கிறீங்க. நீங்க தான் மக்களுக்கு உணர்வுக்கு எதிராக செயல்படுறீங்க. உங்களுக்கு போடப்பட்ட ஒவ்வொரு ஓட்டும் தாவேக்காவுக்கு எதிரான ஓட்டு. அதை வாங்கிட்டு நீங்க தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ண என்ன அர்த்தம்? இது லோக்கல் லெவலில் நீங்க எப்படி வேணா போலாம் சார். நாளைக்கு திமுக வந்து அவங்க வேற கட்சிகள் வரும், அவங்க தனியா போட்டி போடுவாங்க, பெரிய கட்சியா இருக்காங்க. அது நாளைக்கு அரசியல் சூழல் எப்படி வேணா மாறும். நீங்க இன்னைக்கு போனது சரியா? முதல்ல குத்திட்டு போறது சரியா? உங்களுக்கு சீட்டு வந்து அதிகமா கேட்டீங்க. அதிகமா கேட்கறது வாங்குறதெல்லாம் வந்து கூட்டணிக்குள்ள கமுக்கமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதையே வெளிப்படையா பண்ணீங்க. நீங்க கூட்டணி டேமேஜ் பண்ணீங்க. என்ன காரணத்தினால பண்ணீங்க? அப்போ உங்க நோக்கம் என்ன? திமுக அணி வெற்றி பெறக்கூடாதுன்னு உங்க நோக்கமா? நீங்க டேமேஜ் பண்ணதான் கடைசி வரை டேமேஜாக முடிஞ்சு போச்சு. தேர்தலுக்கு பிறகு கூட இப்ப நீங்க சொன்ன உதாரணம் அப்படிதானே சார் இருக்கு. விஜய் பிரபாகரன் அவர்கள் தோத்ததுக்கு பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க அப்படின்னு. ஆமா, காங்கிரஸ் வெடிச்சு கொண்டாடினாங்க. உண்மை அது. அங்க விருதுநகர்ல இருந்து நம்ம தோழர்கள் எல்லாம் சொல்றாங்க.
ஓகே. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? அப்போ ஜெல்லாகாத தன்மை அப்பவே இருந்திருக்கு. அப்பவே எலெக்ஷன்லயுமே ஆரம்பிச்சாச்சு. அதுதான் ராகுல் காந்தி ட்விட்டர்ல தெரியுது. விஜய்க்கு வாழ்த்து சொல்ற அதே ட்வீட்ல 3வது பேரால பாடுபட்ட காங்கிரஸ் தோழர்களுக்கு நன்றினா ஏன் அந்த இடத்துல ஏன் அந்த வார்த்தை வருது? நீங்க ஸ்டாலினுக்கு ட்விட்டு போட்டு அதை சொன்னீங்கன்னா பெட்டரு. விஜய்க்கு ட்விட்டை போட்டு அதுல நீங்க தொண்டர்களுக்கு நன்றி ஏன் சொல்றீங்க? காங்கிரஸ் தொண்டர்களுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அப்ப ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க அரசியல்ல வந்து முதுகுல குத்துறதெல்லாம் சகஜம் தான் சார். இல்ல சார், இப்போ ராகுல் வந்து வேற ஒரு மாதிரி பிளான் போடுறாரு. இப்ப திமுகனா திரு மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அவர் வந்து ஒரு தலைவர். தமிழ்நாட்டுல ஒரு 40 சீட்டு வந்து நம்ம கடந்து 2 பொது தேர்தல ஜெயிச்சிருக்கோம். ஆனா, இப்போ நமக்கு வந்து தென் மாநிலங்கள்ல ஒரு பெரிய செல்வாக்கு நமக்கு தேவைப்படுது. விஜய் அப்படி ஒரு கருவியா பயன்படுத்திக்கலாம். கேரளாவுல பயன்படுத்திக்கலாம். கர்நாடகாவுல பயன்படுத்திக்கலாம். ஆந்திராவுல அவரை பயன்படுத்திக்கலாம். விஜய் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸா இப்ப உருவெடுத்துட்டாரு. உருவெடுத்ததுக்கு பிறகு தான் இப்ப கூட்டணியே போயிருக்காங்க அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க இல்லையா? அப்போ ராகுல் வந்து மல்டி ஸ்டேட்ஸ்க்கு உண்டான கணக்கு வந்து அவர் போட்டு தூக்கியிருக்காரு விஜய அப்படின்ற மாரியும் சொல்லப்படுது. தமிழ்நாட்டிலேயே விஜய் எல்லா மாவட்டத்திலையும் செல்வாக்கு பெற்றிருக்காரு சார். கன்னியாகுமரியில சொன்னீங்க, கன்னியாகுமரியில அங்க இருக்கிற மத சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே தாவேக்காக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னீங்க. அங்க ஒரு சீட்டாவது வின் பண்ணிருக்காரா கன்னியாகுமரியில? இல்ல. ஒரு சீட்டு வின் பண்ணலையே அவரு. ஸோ கேரளாலேயோ இல்ல கர்நாடகாலேயோ அவருக்கு என்ன ஆதரவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவர் நடிகர்ன்றதுனால பிரச்சாரம் பண்ணுவாருன்றதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அதெல்லாம் நீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் எலெக்ஷன் போது வச்சுக்கலாமே. அடுத்த 29 எலெக்ஷன்ல உங்களுக்கு திமுக கூட்டணி பிடிக்காட்டி நீங்க போய்க்கலாம். எதுக்காக இப்ப உடனடியா நீங்க எதுக்கு டக்குன்னு திருமணம் ஆன உடனே டைவர்ஸ் எதுக்குன்னு கேக்குறேன். திருமணம் ஆன உடனே டைவர்ஸ் பண்ண வேண்டியது இல்லையா? அதுக்கான அவசியம் என்ன வந்ததுன்னு கேட்டேன் உங்களுக்கு. அது நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்க மெதுவா கூட பண்ணிக்கலாமே. நீங்க ஈவன் விஜய வெளியில இருந்து கூட ஆதரிங்க. திமுக கூட்டணி விட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? அது வேற விஷயம். அதனால வந்து இவர்கள் ஒரு முடிவோடு தான் இருந்திருக்காங்க. திமுக விட்டு வெளில வரணும். திமுக நமக்கு அதிகாரத்துல பங்கு கொடுக்காது. திமுக நமக்கு வந்து அதிக இடைகள் கொடுக்காது. அந்த இடத்துல வெளில வந்திருக்காங்க. அதனால இதோட பாரதூரமான விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தி. நாளைக்கு பார்லிமெண்ட்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா காங்கிரஸுக்கு துணை நிற்காது திமுக. கண்டிப்பா அது நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா எப்படி துணை நிற்பாங்க? நிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால 2வது வந்து காங்கிரஸ் வந்து என்னைக்குமே ஈவன் 2G வழக்குல கூட காங்கிரஸ் வந்து என்ன மாதிரி டீல் பண்ணாங்க, கடைசியில் அந்த வழக்கு கட்சியில கோர்ட்ல ஒண்ணுமே இல்லாத போறதை நம்ம பாக்குறோம் நம்ம. அதனால வந்து அதை வச்சுட்டு அவங்க என்ன 2011 எப்படி வாங்கினாங்க, திமுக சீட் வாங்கினாங்க, எல்லாமே ஒரு விமர்சனங்களா வரதை நம்ம பாக்குறோம் நம்ம. அதனால காங்கிரஸ் மட்டும் ஒரு பெரிய இது கிடையாது சார். அவங்களும் இந்த பிளாக்மெயில் பாலிடிக்ஸ், பிஜேபி மாதிரி தான் பிளாக்மெயில் பாலிடிக்ஸ், அதெல்லாம் அவங்க பண்ணவங்க தான், பண்ணாதவங்க எல்லாம் கிடையாது. ஆனா ஸ்டாலின் தலைமையில அந்த கூட்டணி நல்லா வந்திருந்தது. நல்லா இருந்த கூட்டணியை நீங்க டேமேஜ் பண்ணது காங்கிரஸ் தான். அதே மாதிரி இப்போ ஆல் இந்தியா லெவலில் இந்தியா கூட்டணியில வலுவான ஒரு பார்ட்னரா திமுக இருக்கு. அதையும் நீங்க டேமேஜ் பண்றீங்க. நாளைக்கு பாருங்க, மம்தாவும் தோத்துட்டாங்க. இப்போ மோடிக்கு ஒரு கடுமையான எதிரி இல்லை, ஸ்டாலின் இங்க தோத்துட்டார். ஆல் இந்தியா லெவலில் யார் கட்டமைக்கிறது? காங்கிரஸுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. திமுக மோடிக்கு எதிரான ஒரு அணியை கட்டமைக்கிற பொறுப்பு காங்கிரஸுக்கு தான் இருக்கு. மாநிலங்கள்ல இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து. அப்போ தமிழ்நாட்டில் எத்தனை நாள் உங்க கூட இருந்து டிஎம்கே விட்டுருவீங்களா? அங்க மம்தா அவங்க கூட எதிரா இருக்கா? அவங்க அந்தமா விட்டுருவீங்களா? யாரை சேர்ப்பீங்க அங்க? அதனால இது வந்து ஆல் இந்தியா லெவல்லையும் காங்கிரஸுக்கு நல்லது இல்லை. மோடியை காங்கிரஸ் எதிர்க்கிறது உண்மையா இருந்தா ஆல் இந்தியா லெவல்ல அது 29 எலெக்ஷன்ல வந்து மோடிக்கு இன்னும் நம்பர்ஸை குறைக்கணும்னு நினைச்சா, அது மெஜாரிட்டி வாங்கக்கூடாதுன்னு நினைச்சா, காங்கிரஸுடைய பொறுப்பு எல்லா மாநில கட்சிகளையும் அரவணைத்து கொண்டு போகணும். இருக்கிற கட்சிகள் எல்லாம் எதுக்கு விடணும் ஆக்கலாம் சார்? இப்ப எனக்கு முக்கியமான கேள்வி இருக்கு. இப்பதான் எனக்கு முக்கியமான ஒரு புள்ளியை தொட்டிருக்கீங்க. இப்போ ஒவ்வொரு மாநில கட்சிகளினுடைய மாநில அரசுடைய தன்மை வந்து இப்ப இழக்க நேரிடுது. இப்ப உதாரணமா இப்ப நீங்க உதாரணத்தை சுட்டி காட்டினீங்க, வெஸ்ட் பெங்கால்ல ஆட்சி இழந்தாச்சு. இப்போ இங்க நம்ம பீகார்ல ஆர்ஜேடி வந்து ஜெயிக்கிற மாதிரின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப காங்கிரஸ் வந்து என்ன மாதிரி ஃப்ரெண்ட்லி ஃபைட் ஆகி அங்க கூட்டணி ஒழுங்கா அமைக்காம அங்கேயும் போயிடுச்சு. தமிழ்நாட்டுல இங்கேயும் போயிடுச்சு. திமுக ஆட்சி போயிடுச்சு. இப்படி காங்கிரஸால் ஏற்படக்கூடிய மாநில கட்சிகளுக்கு இழப்பு. இப்ப அடுத்து அகிலேஷ் யாதவ் தான் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி இப்ப ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உத்தரப்பிரதேசத்துல அடுத்த வருஷம் தேர்தல் இருக்கு. இப்படி காங்கிரஸ் ஒவ்வொரு மாநில கட்சிகளுடைய இந்த வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது என்ன? அப்போ நிலைநாட்ட விரும்புகிறது காங்கிரஸ். இதனால வந்து அவங்க என்ன பலன் அடைய போறாங்க? இதனால ஒரு பலனும் அடைய போறது இல்ல. பீகார்ல வந்து அபிஷியல் கேண்டிடேட் எதிர்த்து கூட்டணியில் இருக்காங்க. ஆர்ஜேடியோட 7 கேண்டிடேட்டை நிக்க வைக்கிறாங்க எதிர்க்க. பாண்டிச்சேரியில பாருங்க 5 கேண்டிடேட் எதிர்க்க நிக்க வைக்கிறாங்க அபிஷியல் கேண்டிடேட்டுக்கு எதிராக. கூட்டணியில திமுக காங்கிரஸ் கூட்டணியில எதிர்க்க காங்கிரஸ்காரங்க நிக்கிறாங்க. அதெல்லாம் அலோவ் பண்ணுது காங்கிரஸ். எப்படி அலோவ் பண்ணுது இதெல்லாம்? ஸோ அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு நேஷனல் யூனிட்டியில் நம்பிக்கையோ, நேஷனல் யூனிட்டின்றத விட எதிர்கட்சிகள் ஒற்றுமையில நம்பிக்கையோ, அல்லது மோடியை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் 29ன்ற அந்த உறுதியோ, அந்த உறுதிப்பாட்டான உறுதிப்பாட்டோ
இருந்தால் அவங்க எல்லா மாநில கட்சிகளையும் அரவணைச்சுட்டு போகணும் சார். அங்க போய் திரிணாமுல் காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ற இடத்துல போயிட்டு திரிணாமுலுக்கும் பாஜகவுக்கும் அண்டர் கரண்டா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, 2 பேரும் குண்டர்கள் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? காங்கிரஸுக்கு ஓட்டு கேளுங்க, அது வேற விஷயம். இங்க வந்து என்ன பேசுறீங்க? கேரளால கம்யூனிஸ்டுக்கும் பாஜகவுக்கும் உடன்பாடு இருக்குன்னு பேசுறீங்க. இங்க தாவேகா பேசலாம் பாருங்க, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உடன்பாடு இருக்குன்னு. அந்த லாங்குவேஜ்லயே காங்கிரஸ் பேசுது, அந்த லாங்குவேஜ்லயே காங்கிரஸ் கேரளால பேசுது, அங்க பேசுது. மோடியை எதிர்க்கிறதுல கம்யூனிஸ்டுக்கும் திரிணாமுலுக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருக்காது, ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறவங்க. ஸ்டாலினும் தீவிரமா எதிர்க்கிறாரு. இங்க நீங்க ஸ்டாலினும் எதிர்த்து வெளில போறீங்க, அங்க திரிணாமுலையும் எதிர்க்கிறீங்க, கம்யூனிஸ்டும் எதிர்க்கிறீங்க. நீங்க ஸ்டேட் லெவல்ல ஒரு பாலிடிக்ஸ் எடுங்க, ஆனா அதை வந்து டீசென்டா எடுங்க. நேஷனல் லெவல்ல நம்ம ஒற்றுமையா இருக்கோம், இந்தியா கூட்டணியில் இருக்கும், மோடி அகற்ற வேண்டிய நிலையில இருக்கும்னு அந்த அந்த யோசனையோட நீங்க ஸ்டேட் லெவல்ல பாலிடிக்ஸ் பண்ணணும். காங்கிரஸ் வாக்கு போடுங்க காங்கிரஸ்க்கு, நாங்க வந்து உங்களுக்கு அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லலாம். அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க வந்து திரிணாமுல் காங்கிரஸை விமர்சிக்கிறீங்க, குண்டர்கள் சொல்றீங்க, ரவுடி ராஜன் ஏன் சொல்றீங்க? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அப்போ ராகுல் காந்தியே வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப்பே இல்லாத இருக்காரு. அதாவது ஒரு விஷன், ஒரு எதிர்நோக்கம், ஒரு நோக்கம், ஒரு நல்ல நோக்கம், பாசிட்டிவான நோக்கம், மோடியை தோக்கடிக்கணும்ன்ற ஒரு நோக்கம், அதை பத்தி ஒரு சிந்தனையோ அதை பத்தி ஒரு தெளிவோ இல்லாம ஏதோ காங்கிரஸ் தான் பெரிய ஒரு சக்தி மாதிரியும், அது நினைச்சா எல்லாரையும் கவுத்துரும், எல்லாரையும் இன்னைக்கு உட்கார வச்சிரும்ன்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காரு. காங்கிரஸ் வந்து சில மாநிலத்துல கஷ்டப்படலாம். நான் கேட்கிறேன், எதுக்கு எதிர்கட்சி ஆளுற மாநிலங்களே குறி வைக்கிறீங்க? காங்கிரஸ் போய் மத்திய பிரதேசல குறி வைங்க, பாஜகவை தோக்கடிங்க. யார் வேணாம்னா ராஜஸ்தான்ல போய் தோக்கடிங்க, நீங்க தான் அங்க எதிர்கட்சி, அங்க பாஜகவை தோக்கடிங்க. குஜராத்ல போய் பாஜகவை தோக்கடிங்க, உத்தரகண்ட்ல பாஜகவை தோக்கடிங்க, சத்தீஸ்கர்ல பாஜகவை தோக்கடிங்க, டெல்லியில பாஜகவை தோக்கடிங்க. இங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்போது எதுக்கு எதிர்கட்சிகள் மாநிலங்களை வந்து நோண்டி இருக்கீங்க உட்காந்து? அவங்க எல்லாம் மோடி எதிர்ப்புல உறுதியா இருக்கும்போது அவங்களை எதுக்கு நோண்டுறீங்க? அவங்க உங்களோட மோடி எதிர்ப்புல நாளைக்கு வரக்கூடியவங்க, அவங்களை எதுக்கு நோண்டுறீங்க? அங்க போய் காங்கிரஸோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க, மத்திய பிரதேசல ராஜஸ்தான்ல இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதெல்லாம் விட்டு இங்க எதுக்கு சார் வந்து பண்ணி நிக்கீங்க? எதிர்கட்சி ஆளுற மாநிலங்கள்ல என்ன பண்றீங்க? என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க நீங்க? அதனால காங்கிரஸை பொறுத்த மட்டும் ஒரு விஷன் இல்லாம இருக்காங்க, மோடி எதிர்ப்புல ஒரு தெளிவு இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எதிர்கட்சிகளை ஒன்றுபடுத்த வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு, அந்த கடமையிலேருந்து அவங்க தவறுறாங்க. ஒன்றுபடுத்துறதுக்கு மாறாக அவங்களெல்லாம் துரத்தி விடுற லெவல்ல அவங்க இருக்காங்க. அது மேலும் பண்ற ஒரு பெரிய தப்பு. நேத்து வந்த ஒரு கட்சி தாவேக்கா முளைச்சிருக்கு, அந்த கட்சியை நீங்க போனீங்கன்னா நாளைக்கு அந்த கட்சி பார்லிமெண்ட் தேர்தலில் வெற்றி பெறுமா வெற்றி பெறாது தெரியாது. அதனால வந்து எதுக்கு இப்ப நம்பி போறீங்க? சரி போனதுதான் போனீங்க, திமுக எதுக்கு திட்டின்னு இருக்கீங்க தேவையில்லாம? ஆல் இண்டியா லெவல்ல உங்களுக்கு திமுக தயவு தேவையா இருக்குல்ல? தமிழ்நாட்டுல பாஜகவை வர விட்டுற கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நாங்க விஜய்க்கு கொடுக்கிறோம் ஆதரவு. 2வது காமராசர் லட்சியத்தை நாங்க வந்து தமிழ்நாட்டில் நாங்க நிலைநாட்ட விரும்புறோம். காங்கிரஸினுடைய பேஸ் இங்க வலுவாகணும். திமுக கூட இருந்தா திமுகவுடையே வந்து எங்களுடைய தனித்துவம் வந்து இழந்துடுது எப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்றாங்களா அவங்களும்? நாளைக்கு திமுக என்ன மாதிரி சீட் கொடுத்தாங்களோ அதே சீட் தாவேக்கா கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? பார்லிமெண்ட்ல உங்களுக்கு 4 சீட் தான் சார், இல்ல 5 சீட் தான் சார், 10 சீட்லாம் கொடுக்க முடியாது சார், திமுக வாங்கியிருப்பீங்க, இங்க வாங்க முடியாது தாவேக்கா சொன்னா என்ன பண்ணும்? என்ன பண்ணுவாங்க? சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? அதனால நாளைக்கு அரசியல் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு உங்க கூட உற்ற தோழனா இருந்தாங்க திமுக, மாநில அளவுல உங்களுக்கு அதிக இடங்களை பெற்று தந்தாங்க, தேசிய அளவுல உங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க பல இஷ்யூஸ்ல, மோடி அகற்றுறதுல தெளிவா இருக்காங்க, உங்க கூட ஒத்துழைச்சாங்க. அவரை நீங்க திமுகவை பகிர்ச்சி கொள்றதுல உங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? நான் கேட்கறேன். இதெல்லாம் தாவேக்காவுக்கு எதிராக ஓட்டு வாங்கிட்டு தாவேக்காவே ஆதரிக்கிறது என்ன அரசியல் தர்மம்? அது அரசியல் அதர்மம் இல்லையா? அது எதுக்கு இது பண்ணணும்? இப்ப நீங்க அமைதியா இருந்துட்டு போங்களா, உங்களை யார் வேணாம்னா? இப்ப யாரும் உங்களை அங்க கூப்பிட்டாங்களா? இந்த தாவேக்காவோட தலையெழுத்து, அவங்க மெஜாரிட்டி சேர்க்கிறாங்களோ சேர்க்கலையோ அது என்னவோ பண்ணிட்டு போறாங்க, நீங்க அங்க போறீங்க? அது செக்குலர் ஃப்ரண்ட் ஏன் முத்திரை குத்துறீங்க? எப்படி கண்டுபிடிச்சிங்க அது செக்குலர் ஃப்ரண்ட்டு? நாளைக்கு அவர் பாஜகவோட கூடி கொலாவினார்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அதனால காங்கிரஸுக்கு விஷன் கிடையாது, தெளிவு இல்லை, அவ்வளவுதான் என்னோட பாயிண்ட். சார் இப்ப எனக்கு 2 கேள்வி. முதல்ல ஒரு கேள்வி, தமிழ்நாட்டுல இப்ப இனி அவங்க காங்கிரஸுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கா? திமுக இருந்த வரைக்கும் ஒரு 10 எம்பி ஜெயிச்சிட்டு இருந்தாங்க, ஒரு எம்எல்ஏக்களும் கணிசமா இப்ப 28க்கு 18 போன வாட்டி ஜெயிச்சாங்க, போன வாட்டி 25க்கு 18, இந்த வாட்டி ஓவராலா ஒரு தோல்வி அப்படிங்கிறதுனால ஒரு 5 சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இனி தாவேக்காவோட அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? தாவேக்காவுக்கு வர எலெக்ஷன்ஸ்ல செல்வாக்கு இருக்கான்னு பாக்கணும் சார். பார்லிமெண்ட் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன்ல ஓட்டி போட்டாங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சுச்சுவேஷனே வேற மாதிரி இருக்கும்ல. யாரு பிரதமர் அப்படின்ற வரும்போது தாவேக்கா என்ன மாதிரி ரோல் எடுப்பாங்கன்னு தெரியாது. தாவேக்கா என்ன மாதிரி ரோல் எடுக்கிறாங்கிறத பொறுத்த ராகுல் காந்தி பிரதமர் அவங்க ஒத்துட்டு பிரச்சாரம் பண்ணணும், அது வரையும் காங்கிரஸ் தாவேக்காவோட இருக்கணும். அது பிஜேபி ஏதாவது பிரஷர் பண்ணி காங்கிரஸை விட்டு விலகுவான்னு சொல்லிட்டு பிரஷர் பண்ணா என்ன பண்றது? அதனால 29 என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து 29 தேர்தல் தான்
விஜயோடைய அந்த பாஜக ஆதரவு அல்லது ஆதரவு இல்லைன்ற அந்த விஷயம் தெளிவாகும் ஆக்சுவலா. அதனால அது வரையும் காங்கிரஸ் வெயிட் பண்ண போறதா, இல்ல அதோட விஜயோட நடவடிக்கைகளை பார்த்து விலக போறதான்றத பார்க்கணும். அவர் எப்ப எந்த அளவுக்கு மதச்சார்பின்மையில உறுதியா இருக்கார், எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்புல உறுதியா இருக்கான்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். அதை ஒட்டி தான் காங்கிரஸ் உடைய உறவு அங்க இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. சார் பட் எனக்கு இதுல முக்கியமான ஒரு இறுதியான கேள்வி. இப்போ காங்கிரஸ் மற்றும் ராகுல் காந்தி எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் உங்களுக்கு எப்படி படுது? 2029ல மோடிய வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷனோட தான் இவங்க பயணிக்கிறாங்களா? இல்ல இன்னும் 400 சீட்டு கூட ஜெயிச்சுட்டு பிஜேபி அகைன் வந்துரட்டும். காங்கிரஸ் எப்பவுமே பெரிய அண்ணன் மனப்பான்மையோடு மாநில கட்சிகளை வைக்கிற இடத்துல தான் நாங்க வைப்போம். எங்களுக்கு இணங்க தான் மாநில கட்சிகள் போகணும். அப்படி இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு இப்படி குடைச்சல் கொடுத்ததற்கு மற்றொரு காரணம் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி அவர் 47% வாக்கை எடுத்தார். திரு ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக முன்மொழியவில்லை என்ற ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது. எனவே பிஜேபி 400 சீட்டு ஜெயிக்கணும். இன்னும் அவங்க மீண்டும் 3வது 4வது முறையா பிரதமராக மோடி அவர்கள் வந்து ஜவஹர்லால் நேருனுடைய ரெக்கார்டே பிரேக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் செயல்பட்டு இருக்கா? ஆமா சார், போற போக்க பார்த்தா அப்படிதான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், எதிர்க்கட்சி ஆளுற மாநிலங்கள், பாஜகவை எதிர்க்கிற மாநிலங்கள், மோடியை எதிர்க்கிற மாநிலங்கள், அந்த தலைவர்கள் அவர்களையே பகிச்சுக்கிறீங்க. புதுசா வந்த ஒரு பிளேயரை நம்பி ஏன் போறீங்க ஆக்சுவலா? அவருக்கு எதிராக தேர்தல் நின்றுட்டு அவருக்கு எதிரான ஓட்டுக்களை வாங்கிட்டு எதுக்கு அவரை போய் சப்போர்ட் பண்றீங்க? என்ன அவசியம் இருக்கு? இமிடியேட்டா இப்ப தேர்தல் வருதாருன்னு வெளியில இருந்து கூட ஆதரிக்கலாம். நீங்க நாங்க வெளியில இருந்து ஆதரிக்கிறோம் கண்டிஷனா சொல்லிட்டு போலாம், கண்டிஷனல் ஆதரவு கூட சொல்லிட்டு போலாம். ஒரு நிலையான கவர்மெண்ட் வேணும், கவர்மெண்ட் மறுபடியும் ஒரு தேர்தலை சந்திக்க தமிழகம் தயாராக இருக்காது, அதுக்காக கூட நீங்க சொல்லலாம். ஆனால் 29 தேர்தலில் வந்து மோடியை வீட்டுக்கு அனுப்பணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? இருந்துன்னா நீங்க மாநில கட்சிகளை பகிச்சிக்கவே மாட்டீங்க. எதுக்காக பகிச்சிக்கிறீங்க? நாளைக்கு நீங்க பகிச்சிருந்தீங்கன்னா உங்களை விட்டுட்டு மாநிலங்கள் தனியா ஒரு ரீஜனல் ஃப்ரண்ட்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. ரீஜனல் பார்ட்டிஸ் ஃப்ரண்ட்னு ஒன்று ஆரம்பிச்சு உங்களை ஓரங்கட்டி விட்டா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் எந்த மாநிலத்திலும் நீங்க வின் பண்ண முடியாது. திமுக இங்க தமிழ்நாட்டிலையும் வின் பண்ண முடியாது, வேற பல இடத்துலயும் வின் பண்ண முடியாது. அவங்க ரீஜனல் பார்ட்டிஸ் ஃப்ரண்ட்னு ஒன்று ஃபெடரல் ஃப்ரண்ட்னு ஒன்று ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபெடரல் ஃப்ரண்ட்னு ஒன்று ஆரம்பிச்சாருன்னா இந்தியன் ஃபெடரல் ஃப்ரண்ட் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஐஎஃப்எஃப்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க வச்சுக்கோங்க. அதுல வந்து எல்லா மாநில கட்சிகளும் வந்து சேருது. அவங்க தனியா போட்டி போடுறாங்க. ஒரு மாநிலத்துல அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்துல போட்டி போட்டு அவங்க ஒரு 100 இடத்த வாங்கினாங்கன்னா நாளைக்கு உங்களுக்கான வாய்ப்பு அவங்க உதவி பண்ணுவாங்களா? நீங்க அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணீங்கன்னா உதவி பண்ணுவாங்க. நீங்க ஒரு 100 இடம் வாங்கிட்டு அவங்க ஒரு 100 இடம் வாங்கிட்டு கடைசியில பாஜக ஆட்சிக்கு வரதுல தடுக்கணும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு காங்கிரஸ் அல்லாத மாநில கட்சிகளோட ஒத்துழைப்பு தேவை இல்லையா? மாநில கட்சிகளோட ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவை இல்லையா? அதை எப்படி பெறுவீங்க நீங்க? அதனால எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கொஞ்சம் ரீஜனல் பார்ட்டிஸை கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ரொம்ப வந்து விரோதத்தோட இல்லாம ஓரளவுக்கு அரவணைத்து கொண்டு போக வேண்டிய அந்த நிலைப்பாட்டோட காங்கிரஸ் இருக்கணும் என்பது என் கருத்து. அது இல்லைன்னா 29ல மறுபடியும் மோடிக்கு வந்து நீங்க பச்சை ரெட் கார்பெட் சிவப்பு கம்பளம் விரிச்சு நீங்க வரவேற்க வேண்டிய நிலைக்கு தான் நீங்க தள்ளப்படுவீங்க. நிச்சயமா சார். திமுக காங்கிரஸ் இன்டாக்டா இருந்த கூட்டணி தேர்தலுக்கு பிறகு தாவேகா ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தவுடன் முறித்து கொண்டு சென்றது. இது பெரும் சலசலப்புக்கு உள்ளாக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகள் மற்றும் காங்கிரசினுடைய எதிர்காலம் தேசியத்திலும் அதே போல மாநிலத்திலும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கத்தை பற்றியும் ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.